100 கிராம் அளவுக்கு காடை இறைச்சி நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னும் போது அந்த 100 கிராமில் கிட்டத்தட்ட 22லேருந்து 23 கிராம் அளவுக்கு புரத ஊட்டச்சத்து இருக்குது. புரத ஊட்டச்சத்து அப்படின்றது நம்ம உடலுக்கு தேவையான அந்த ஒரு எனர்ஜி ஸ்டாமினாவை அதிகப்படுத்துறதோட மட்டும் கிடையாது, ரொம்ப குறிப்பாக தசை வளர்ச்சி, திசுக்களோட வளர்ச்சி, அதே சமயம் நம்ம எலும்புகளோட ஆரோக்கியத்துக்கும் பார்த்தா புரத ஊட்டச்சத்து அப்படின்றது ரொம்பவே தேவையான முக்கியமான ஒரு ஊட்டச்சத்து. சிக்கனை விடவும் காடை இறைச்சியில் 3 முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வைட்டமின் ஏ ஊட்டச்சத்து நம்ம கண் பார்வை திறனை நல்லா மேம்பட செய்து பார்வை திறன் குறைபாடு ஏற்படாமல் தடுக்கக்கூடிய வைட்டமின் ஏ ஊட்டச்சத்து. 2வது, நோய் எதிர்ப்பு தன்மையை நல்லா அதிகப்படுத்தக்கூடிய வைட்டமின் சி ஊட்டச்சத்து. 3வது, சரும சுருக்கங்கள் சீக்கிரமே வர்றதை தாமதப்படுத்தி இளமை தோற்றத்தை நீடிக்க செய்யும். ஆன்டி ஏஜிங்காக செயல்படுறதால சரும சுருக்கங்கள் விரிங்கிள்ஸ் இருக்கு இல்லையா. வணக்கம், நான் டாக்டர் மைதிலி. அசைவ உணவு அப்படின்னும் போது பெரும்பாலும் நம்ம மக்கள் பார்த்திங்கன்னா வாரத்துக்கு 2 தடவை, ஏன் 3 தடவை கூட அசைவ உணவு எடுப்பாங்க. அதுலேயும் ரொம்ப குறிப்பாக சிக்கன், மட்டன் இல்லைன்னா சீ ஃபுட் எடுப்பாங்க இல்லையா. காடை இறைச்சின்னு ஒன்று இருக்குது. இந்த காடை இறைச்சி தொடர்ச்சியாக நம்ம அன்றாட உணவில் சேர்த்துட்டே வரும்போது ஏகப்பட்ட நோய் தொற்று பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ண முடியும். இந்த காடை இறைச்சி பற்றின போதுமான விழிப்புணர்வு நிறைய பேருக்கு கிடைக்கல அப்படின்ற காரணத்தினால இன்றைக்கி நிகழ்ச்சியில் காடை இறைச்சி பற்றி பார்க்கலாம். காடையில் பார்த்தீங்கன்னா சிக்கனை விடவும் புரத ஊட்டச்சத்து அதிகமாகவே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஒரு ஆய்வில். எந்த அளவுக்குன்னு பார்த்தா, இப்போ 100 கிராம் அளவுக்கு காடை இறைச்சி நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னும் போது அந்த 100 கிராமில் கிட்டத்தட்ட 22லேருந்து 23 கிராம் அளவுக்கு புரத ஊட்டச்சத்து இருக்குது. புரத ஊட்டச்சத்து அப்படின்றது நம்ம உடலுக்கு தேவையான அந்த ஒரு எனர்ஜி ஸ்டாமினாவை அதிகப்படுத்துறதோட மட்டும் கிடையாது, ரொம்ப குறிப்பாக தசை வளர்ச்சி, திசுக்களோட வளர்ச்சி, அதே சமயம் நம்ம எலும்புகளோட ஆரோக்கியத்துக்கும் பார்த்தா புரத ஊட்டச்சத்து அப்படின்றது ரொம்பவே தேவையான முக்கியமான ஒரு ஊட்டச்சத்து. அப்படிப்பட்ட புரத ஊட்டச்சத்து சிக்கனை விடவும் காடை இறைச்சியில் தான் அதிக அளவில் இருக்குன்னு ஒரு ஆய்வில் சொல்லியிருக்காங்க. இதோட மட்டும் இல்லை, நிறைய பேர் முக்கால்வாசி அசைவ உணவு அப்படின்னும் போது சிக்கனை தான் அதிகமாக ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பீங்க இல்லையா. சிக்கனை விடவும் காடை இறைச்சியில் 3 முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வைட்டமின் ஏ ஊட்டச்சத்து நம்ம கண் பார்வை திறனை நல்லா மேம்பட செய்து பார்வை திறன் குறைபாடு ஏற்படாமல் தடுக்கக்கூடிய வைட்டமின் ஏ ஊட்டச்சத்து. 2வது, நோய் எதிர்ப்பு தன்மையை நல்லா அதிகப்படுத்தக்கூடிய வைட்டமின் சி ஊட்டச்சத்து. 3வது, அனீமியான்னு சொல்லக்கூடிய இரத்த சோகை நோய் பாதிப்பே ஏற்படாமல் தடுக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கக்கூடிய இரும்பு ஊட்டச்சத்து. இது 3மே பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழியாக இருந்தாலும் சரி, அந்த சிக்கனை விடவும் காடை இறைச்சியில் தான் அதிக அளவில் இருக்குது. அதுக்காக சிக்கன் சாப்பிடக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல, சிக்கன் எடுத்துக்கோங்க, அதுலேயும் ஊட்டச்சத்துக்கள் அதிக அளவில் இருக்குது, நிறைய பாதிப்பு ஏற்படாமல் தடுக்கும். புரத ஊட்டச்சத்து ஆனால் சிக்கனை விடவும் காடையில் அதிகமாக இருக்கிறதால காடை இறைச்சியையும் கண்டிப்பாக நம்ம அன்றாட உணவில் அட்லீஸ்ட் வாரத்துக்கு 1 தடவையாவது கண்டிப்பாக சேர்க்கணும் அப்படின்ற ஒரு சின்ன விழிப்புணர்வு. இந்த காடை இறைச்சியில் பார்த்தீங்கன்னா செலீனியம், துத்தநாக ஊட்டச்சத்து இது எல்லாமே அதிகமாக இருக்கிறதால நோய் எதிர்ப்பு தன்மையை நல்ல பல மடங்கு அதிகப்படுத்தி எந்த ஒரு வைரஸ் தொற்று பாதிப்பு, பாக்டீரியல் தொற்று பாதிப்புலாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் கம்மி பண்ணுறதோட மட்டும் இல்லை, கால்சியம், ஃபாஸ்பரஸ், மெக்னீஷியம் மாதிரியான முக்கியமான ஊட்டச்சத்துக்கள்லாம் அதிகமாக இருக்கிறதால ஆர்த்ரைட்டிஸ் நோய் பாதிப்பு பிற்காலத்தில் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் கம்மி பண்ணிடும். உங்களில் யாருக்காவது ஆர்த்ரைட்டிஸ் பாதிப்பு இருக்குது அப்படின்னா எலும்புகளை வலுவடைய செய்து மூட்டு பகுதியில் வரக்கூடிய வலி கூடவே சேர்ந்து வீக்கம், இது 2த்தையும் இயற்கையாகவே கம்மி பண்ணிடும். ஏன்னா ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி குணமும் பார்த்தா காடை இறைச்சியில் அதிகமாக இருக்குது. வைட்டமின் ஏ ஊட்டச்சத்து இதில் அதிகமாக இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. வைட்டமின் ஏ மட்டும் இல்லாமல் கூடவே சேர்ந்து லியூட்டின், ஜியாசாந்தின் அப்படின்ற 2 முக்கியமான ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள். இந்த வேதிப்பொருட்கள் என்ன செய்யும்னு கேட்டிங்கன்னா, கண் பார்வை சம்மந்தப்பட்ட எந்த ஒரு மாலை கண் நோய் பாதிப்பு இல்லை கிளௌகமா, கேட்ராக்ட் மாதிரியான பாதிப்புலாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் கம்மி பண்ணிடும். நம்ம கண்களில் ரெட்டினா பகுதி ஆரோக்கியமாக செயல்பட வைக்கிறதுக்கும் ரொம்பவே உதவியாக இருக்கும். இதோட மட்டும் இல்லை, நம்ம சரும ஆரோக்கியத்தை மேம்பட செய்யும். சருமம் நல்ல பிரகாசமாக பளபளப்பாக தென்படும், அதே சமயம் ஆன்டி ஏஜிங்காகவும் செயல்படும். ஏன்னா காடை இறைச்சியில் வைட்டமின் இ ஊட்டச்சத்தும் அதிகமாக இருக்குது. இது எப்படி செயல்படும்னு பார்த்தீங்கன்னா, சரும சுருக்கங்கள் சீக்கிரமே வர்றதை தாமதப்படுத்தி இளமை தோற்றத்தை நீடிக்க செய்யும். ஆன்டி ஏஜிங்காக செயல்படுறதால சரும சுருக்கங்கள் விரிங்கிள்ஸ் இருக்கு இல்லையா, ஒரு சிலருக்கு இப்போ 25-30 வயசுக்கு சரும சுருக்கங்கள், கண்களில் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஃபைன் லைன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வடுக்கள் ரொம்ப சீக்கிரமே இளம் வயதில் வந்துடுது இல்லையா, அதை சீக்கிரமே வர்றதை தாமதப்படுத்தி எப்போவுமே நம்ம ஸ்கின் யங்காக யூத்தாக ரொம்ப இளமை தோற்றமாக தென்படுறதுக்கு காடை இறைச்சி ரொம்பவே உதவியாக இருக்கிறதோட மட்டும் இல்லை, தலைமுடியோட ஆரோக்கியத்தையும் பராமரிக்கும். தலைமுடி நல்லா அடர்த்தியாக வளர்கிறதுக்கும்
காடை இறைச்சி கண்டிப்பாக நம்ம அன்றாட உணவில் அடிக்கடி சேர்க்கணும். இப்போ உடல் பருமனாக இருக்கிறவங்கலாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டயட் ஃபாலோ பண்ணும்போது புரத ஊட்டச்சத்து அப்படின்ற புரோட்டீனுக்காக சிக்கன் எடுப்பாங்க இல்லையா, காடை இறைச்சியையும் தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா இதில் புரோட்டீன் அதிகமாகவே இருக்குது. சொல்லப்போனால் சிக்கனை விடவும் காடை இறைச்சியில் புரோட்டீன் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கிறதுனால காடை இறைச்சியை உடல் பருமனாக இருந்து உடல் எடையை கம்மி பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக எடுத்துக்கலாம். அதுலேயும் ரொம்ப குறிப்பாக பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் அளவு அப்படின்றது காடை இறைச்சியில் கம்மியாக தான் இருக்கிறதுனால உயர் ரத்த அழுத்தம் இருக்கவங்க, இல்லை ஏற்கனவே இதயம் சம்மந்தப்பட்ட பாதிப்பு ஏதாவது இருக்குது அப்படின்றவங்க கூட வாரத்துக்கு ஒரு தடவை காடை இறைச்சியை சரியான முறையில் சமைத்து நீங்கள் சாப்பிட்டுட்டே வர்றதால எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. அசைவ உணவில் காடை இறைச்சியை அடிக்கடி சேர்த்துட்டே வர்றதால பார்த்தீங்கன்னா இதயம் உறுப்பாக ஆரோக்கியமாக செயல்பட ரொம்பவே உதவியாக இருக்கும். மாரடைப்பு வராமல் தடுக்க முடியும். எப்படின்னு பார்த்தா ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் ஊட்டச்சத்து, பாலி அன்சாச்சுரேட்டட் சத்துக்களும் பார்த்தீங்கன்னா இதில் அதிகமாக இருக்குது. இப்போ அசைவ உணவில் மீன் அப்படின்றதுல ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் அதிகமாக இருக்கு இல்லையா, மீன் சாப்பிட்டா இதயம் ஆரோக்கியமாக செயல்படும் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். அதே மாதிரி மீனுக்கு கிட்டத்தட்ட இணையான, அதுக்கு நிகரான ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் சத்து தான் காடை இறைச்சிலையும் இருக்கிறதுனால ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் சத்து கூடவே இன்னொரு முக்கியமான ஒரு வேதிப்பொருளும் இருக்குது இந்த காடை இறைச்சியில். அது என்னென்னா ஒலிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாமே ஒன்று சேர்ந்து இதயத்துக்கு ரத்த ஓட்டத்தை சீராக வைக்கும். பால்பிட்டேஷன், படபடப்புலாம் வரக்கூடிய வாய்ப்பையும் கம்மி பண்ணி இதயம் உறுப்பாக ஆரோக்கியமாக செயல்பட வைக்கிறதுக்கும் காடை இறைச்சி அப்படின்றது ரொம்ப ரொம்ப பயன் தரும். இதனால் காடை இறைச்சி கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு தடவையாவது நம்ம அன்றாட உணவில் கட்டாயம் சேர்க்கணும். அதுலேயும் புரத ஊட்டச்சத்துலாம் குறைபாடு வராமல் தடுக்கிறதுக்கு வளர்கிற குழந்தைகளுக்கு காடை இறைச்சியையும் அவங்க அன்றாட உணவில் கண்டிப்பாக சாப்பிட கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு. தேங்க்யூ. ஏற்கனவே தலைமுடி உதிர்வை சீக்கிரமே சரி பண்ணி தலைமுடி நல்லா அடர்த்தியாக வளரக்கூடிய கருஞ்சீரகம் ஹேர் ஆயில் நான் சேல்ஸு கொண்டு வந்தேன். ரெண்டாவதாக ஆதிசக்தி பெயின் கில்லர் ஆயில் அப்படின்ற உடல் வலி, எந்தவித எலும்பு வலி, கை கால் வலி, இடுப்பு வலி, மூட்டு வலி, தசை பிடிப்பு எல்லாத்தையும் சீக்கிரமே சரி பண்ணக்கூடிய ஆதிசக்தி பெயின் கில்லர் ஆயில் அப்படின்ற இந்த 2 ப்ராடக்ட்டையும் நான் சேல்ஸுக்கு கொண்டு வந்தேன். அதை தொடர்ந்து இன்னைக்கு என்னோட ஓன் ப்ராடக்ட் மூணாவதாக இந்த குளியல் பொடியை நான் லான்ச் பண்ணுறேன். இந்த குளியல் பொடி அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் இல்லை 3 டீஸ்பூன் அளவு, தேவையான அளவு கொஞ்சமாக இந்த பொடி எடுத்துட்டு இது கூட தண்ணி சேர்த்து நல்லா குழைத்து உடல் முழுக்க நீங்கள் குளிக்கும் போது இதை தேய்த்து குளிக்கலாம். இப்போ மாவு தேய்ச்சி குளிப்பீங்க இல்லையா, அது மாதிரி இதை பயன்படுத்தலாம். முதல் மெத்தட். ரெண்டாவது, டீனேஜ் வயதில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்களுக்கெல்லாம் முகப்பரு அதிகமாக இருக்கும் இல்லையா, இந்த முகப்பரு வந்து போனதுக்கப்புறம் கரும்புள்ளி அப்படியே நின்று போயிருக்கு அப்படின்றவங்கலாம் கூட இது ஒரு தேவையான அளவு 1 டீஸ்பூன்லேருந்து மேக்ஸிமம் 2 டீஸ்பூன் வரைக்கும் எடுத்துக்கோங்க. ரோஸ் வாட்டர் அப்படி இல்லைன்னா பால் சேர்த்து நல்லா குழைத்து முகத்தில் கழுத்துலலாம் ஃபேஸ் பேக் மாதிரி அப்ளை பண்ணலாம். டாக்டர் மைதிலிஸ் 2-in-1 பாத் பவுடர் அண்ட் ஃபேஸ் பேக் 28 முக்கிய ஆயுர்வேத மூலிகையும் ஒன்று சேர்ந்த கலவை. அதிமதுரம், வெட்டி வேறு, நன்னாரி வேறு, வேப்ப இலை, வேப்பம்பூ, ஆவாரம்பூ, மகிழம்பூ, செம்பருத்திப்பூ, பாசிப்பயிறு, கடலைப்பருப்பு, கஸ்தூரி மஞ்சள், பன்னீர் ரோஜா இதழ், கார்போக அரிசி, கோரைக்கிழங்கு, பூளாங்கிழங்கு, சந்தனம், முல்தானி மெட்டி, பாதாம் பொடி, எலும்பச்சை தோல், ஆரஞ்சு தோல், வசம்பு, வெந்தயம், கற்றாழை, துளசி இலை, குப்பமேனி இலை, கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய். இதை ஆர்டர் செய்ய கீழே தெரிகிற மெயில் ஐடிக்கு காண்டாக்ட் பண்ணீங்கன்னா ப்ராடக்டோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு அனுப்பி வைப்போம். ஏகப்பட்ட ஹெர்பல் ஆயில் இருக்கு இல்லையா, கரிசலாங்கண்ணி தைலம், இப்படி நிறைய ஹேர் ஆயில் இருந்தாலும் ஸ்பெசிஃபிக்காக கலோஞ்சி ஆயில் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கருஞ்சீரக தைலத்தை நான் ஏன் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப குறிப்பாக பார்த்தா கருஞ்சீரகத்தில் தைமோக்யூனோன் அப்படின்ற முக்கியமான ஒரு வேதிப்பொருள் அதிகமாக இருக்குது. எந்த ஒரு தாவரத்துலையுமே இல்லாத ஒரு வேதிப்பொருள் கருஞ்சீரகத்தில் மட்டுமே இருக்குது. அதான் இந்த கருஞ்சீரகத்தோட ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லலாம். 1.5 வயசுலேருந்தே என்னோட ட்வின் டாட்டர்ஸ் நிறைய பேருக்கு தெரியும், எனக்கு 2 குழந்தைகள் தியா ஷியா 2 பேருக்குமே பார்த்தீங்கன்னா 1.5 வயசுலேருந்தே இந்த கருஞ்சீரக தைலம் நான் சொந்தமாக வீட்டில் தயார் பண்ணி இதான் பயன்படுத்திட்டு இருக்கேன். 1.5 வயசுலேருந்து 2 வயசில் இருக்க குழந்தைகளுக்கு கூட இதை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். ஆண்கள் பெண்கள் எல்லாருமே பயன்படுத்தலாம்.
ஆதிசக்தி தைலம் அப்படின்ட்டு. இது கலோஞ்சி ஆயில். அவுட் ஆஃப் சென்னையில் இருக்கக்கூடிய என்னோட பேஷண்ட்ஸ், அதாவது மதுரை, மாட்டுத்தாவணி, தருமபுரி, கோயம்புத்தூர், கிருஷ்ணகிரியில் இருக்க என்னோட பேஷண்ட்ஸ்லாம் ஆர்டர் பண்ண ஆயில் பாட்டில்ஸ் கொரியர் அனுப்புறதுக்காக பேக் பண்ணிட்டு இருக்கோம். இன்கேஸ் விதின் சென்னைக்குள்ளேயே நியர்பை ஏரியாவில் இருந்தும் நேரில் வந்து வாங்க முடியாத பட்சத்தில் ஒரு சில பேஷண்ட்டுக்கு கொரியர் அனுப்புறதுக்காக ஆயில் பாட்டில்ஸ் அதையும் பேக் பண்ணியிருக்கோம். இவங்க பார்த்தீங்கன்னா கேகே நகரில் இருக்க ஒரு பேஷண்ட் நேரில் வந்து வாங்க முடியலன்றதுனால கொரியர் அனுப்பிட்டுருக்கோம். ஸோ ரெட்டில்ஸ், கொளத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கும் நாங்கள் கொரியர் அனுப்பிட்டுருக்கோம். ஒரே ஒரு சிங்கிள் பாட்டிலாக இருந்தாலும் ரொம்ப சேஃபாக பபிள் ரேப் பண்ணி உங்கள் கைக்கு வந்து சேரும். அண்ட் விதின் சென்னை இம்மீடியட்டாக வேணும், இன்றைக்கே வேணும் அப்படின்றவங்களுக்கு டன்சோ டெலிவரியும் பண்ணிகிட்ருக்கோம். என்னோட கிளினிக் அட்ரஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நேரில் வந்து வாங்க முடியும் அப்படின்றவங்க 10 to 3, மார்னிங் 10 till ஈவினிங் 3 PM வரைக்கும் கிளினிக்கில் இருப்பேன். நேரில் வந்து கன்சல்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இன்கேஸ் நேரில் வர முடியல, இதோட டீட்டெயில்ஸ் மட்டும் வேணும் அப்படின்றவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க என்னோட மெயில் ஐடிக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா கம்ப்ளீட் ஆயிலோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு அனுப்பி வைப்போம். தேங்க்யூ.